ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா தொப்பை உழவு ஓட்டியாச்சு. நம்ம இதில் ஏற்கனவே நம்ம சோளம் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட அந்த சோளத்தை ஒரு 5 அறுவடை பண்ணோம். அதாவது நம்ம சொங்கு சோளம் ஏற்கனவே இந்த ஃபீல்டில் தான் ஃபஸ்ட்டு நம்ம விதைச்சோம். அதை விதைச்சி கிட்டத்தட்ட 5 அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப களைகள் அதிகமாக இருந்த காரணத்தினால கம்ப்ளீட்டாக இதை ஃபுல்லாக ரொட்டேட்ரு போட்டு 2 உழவு ஓட்டியாச்சு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம அடுத்ததாக கோஎஃப்எஸ் 29 இதில் ஊன போகிறோம். ஏன்னா ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடுகளுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு தீனி எதுன்னு கேட்டிங்கன்னா அது கோஎஃப்எஸ் 29 தான். அதற்காகத்தான் இதில் தற்சமயம் 2 உழவு ஓட்டியிருக்கோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கார்னர் சைடில் உள்ள கரைகளை ஃபுல்லாகவே நம்ம லேபர் வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இதில் துத்தி கொலை அதுபோக சில களைச்செடிகள் அதிக அளவில் வளர்ந்து கிடக்கு. அதனால் இந்த கார்னரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெட்டி எடுத்துட்டு நம்ம திரும்ப அடுத்ததாக ஒரு ரொட்டேட்ரு போட்டு உழவு ஓட்டிட்டு நம்ம இதில் கோஎஃப்எஸ் 29 நடவு பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே கொய்யா மரங்களை ஃபுல்லாகவே நம்ம மழைக்கு முன்னாலேயே கவாத்து பண்ணி விட்டோம். எதுக்காகனா அடுத்ததாக இதில் உழவு ஓட்டும்போது மரங்கள் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுக்காண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவாத் பண்ணி விட்ருந்தோம். அந்த கவாத்து பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மழை டைமில் நம்ம சரியான அருவாள் வச்சு நம்ம கவாத்து பண்ணதுனால எல்லாமே கம்ப்ளீட்டாக எந்த டேமேஜும் இல்லாமல் எல்லா கிளைகளுமே தளிர் அடிச்சிருச்சு. நம்ம அடுத்து இந்த மரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய களைகளை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம உழவு ஓட்டி இதில் கோஎஃப்எஸ் நடவுன்றது தான் அடுத்த கட்ட வேலை.